வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஃபுல்லாமே கட்டில் தரையோடு தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் வந்து கட்டில் கீழே கல்லுன்னு ஒன்று வச்சுருப்போம். அந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் கட்டில் கீழே சிமெண்ட் கல்லை வைக்கிறதுக்கான ஒரு தூண்டுதலாக இருந்தது தான் அவங்க எல்லாரையும் பயமுறுத்தின ஒரு சாத்தான். அந்த சாத்தானோட பேர் தான் டோக்கலோசே. டோக்கலோசையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 1920 இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க சங்கோமா அப்படின்ற ஆஃப்ரிக்கன் ட்ரைப்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சங்கோமா அப்படின்ற ஆஃப்ரிக்கன் ட்ரைப்ஸ் வந்து நம்ம கேரளாவில் பில்லி சூனியத்தெல்லாம் ஓட்டுற நம்பூதிரிகள் மாதிரி. அவங்க அங்கே உள்ள சூனியக்காரங்க தங்களுக்கு பிடிக்காத ஒரு கோவிலில் தங்களுக்கு காசு கொடுத்து யாருக்கு பில்லி சூனியம் வைக்க சொல்கிறாங்களோ அவங்கள வைக்கிற ஒரு சூனியத்தோட பேர் தான் டோக்கலோசே. இந்த சூனியக்காரங்க டோக்கலோசேவை மொத்தம் 3 வகையில் கட்டுப்படுத்துகிறாங்க. மொதல் வகை பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டில் உள்ள மண்ணையும் அங்கே டெட் பாடியில் மீதி உள்ள பார்ட்ஸையும் எடுத்து இவங்களுக்கு தெரிஞ்ச சீக்ரெட் ரெசிபி ஒன்று வச்சு உருவாக்கப்படுறது தான் மொதல் வகை. 2வது வகை வந்து துர்நிகழ்வுகளாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க ஒரு ஃபேமிலியிலேருந்து கிடைச்ச பொம்மைக்குள்ள ஒரு ஆன்மாவை செலுத்தி அதையும் குட்டி சாத்தானா வச்சுக்கிறது. 3வது ஒரு ஆணியை எடுத்து டோக்கலோசேவோட இறந்து போன உடலுக்கு திரும்ப உயிர் கொடுத்து அந்த டோக்கலோசேவை வச்சு இவங்க நினைச்சதெல்லாம் நிறைவேற்றிக்கிறது. இது ரொம்ப மோசமானது மொதல் வெரைட்டி தான். ஏன்னா மொதல் வெரைட்டி காலத்தில் ஒரு டாலரை சூனியக்காரங்க போட்டு விட்டுருவாங்க. அந்த டாலர் மூலியமா மனிதர்கள் கண்ணில் இருந்து மறைஞ்சு அதனால வீட்டுக்குள்ள வந்து வேட்டையாட முடியும். இப்படி டோக்கலோசேக்கு பல உருவம் இருந்தாலும் அதில் இருக்கிறதுலே மோசமானதுன்னு சங்கோமா சொல்றது, இருக்கிறதுலே ஷார்ட்டா பாதி மனுஷன் பாதி மிருகம் கலந்த மாதிரி, ஹைட் கம்மியா, நெத்தியில ஓட்டையோட, காது நீளமா, மண்டையில கொஞ்சம் கிரே ஹேரோட உள்ள அந்த டோக்கலோசே தான் ரொம்ப மோசமானது. ஏன்னா நீங்க நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது உங்க நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து ஒரு ஃபீல் வரப்ப கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா பிளர்ரான ஒரு விஷன்ல வெள்ளை கலர்ல இந்த அசிங்கமான ஒரு உருவம் உட்காந்து உங்க கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கும். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது வீடு ஃபுல்லா ஒரு கெட்ட வாடையும், நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்த செடியெல்லாம் வாடி போய் நீங்க வளர்த்துக்கிட்டு இருந்த நாயோ புனியோ செத்து கிடக்கும். இதுக்கு சவுத் ஆப்பிரிக்கன் மக்கள் கண்டுபிடிச்ச தீர்வு தான் கட்டில் கடியில் கல் வைக்கிறது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோக்கலோசே இருக்கிறதே மோசமானது வந்து சாத்தான வெர்ஷன் அப்படின்றனால அது கட்டில் மேலே ஏறுறதுக்கு கல் ஒரு பெரிய தடையா ஆப்பிரிக்கன் மக்கள் கருதிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி முட்டாத்தனமாக இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தனால 1933 தன்னோட சொந்தக்கார பையனை ஒருத்தர் தன்னோட கையாலேயே அடிச்சு சாகடிக்கிறாரு. கோர்ட்ல அந்த கேஸ் போய் அவர்கிட்ட ஏன்னு கேட்கும்போது நான் டோக்கலோசே நினைச்சுதான் அந்த பையனை அடிச்சு கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு அவர் காரணத்தை சொல்லி அந்த இடத்துல முடிக்கிறார். இது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காவில் டோக்கலோசே பண்ண பெரிய குற்றம் என்னன்னு பார்த்தோம்னா, சுற்றி நிறைய வீடுகளில் சாப்பாடு காணா போனது மட்டும்தான். இது போக நிறைய பேர் கண்ணில் டோக்கலோசே பட்டதா தெரியவே இல்லை. இது எல்லாமே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு 1990 சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல்ல நிறைய குழந்தைங்க வந்து அட்மிட் ஆகுறாங்க. என்னன்னு சொல்லி எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அவங்களோட இன்னர் ஆர்கன்ஸ்ல ஃபுல்லாமே தையல் ஊசியா குத்தப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கள்கிட்ட கேட்கும் போது இது காரணமே டோக்கலோசே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ரிப்போர்ட் பண்றாங்க. ஆனா சங்கோமாவோட கணக்குப்படி பார்த்தோம்னா டோக்கலோசேவால தனித்தே இயங்க முடியாது. ஏன்னா அது விச்சோட கட்டுப்பாட்டில் தான் எப்பயுமே இருக்கும். அப்படிப்பட்ட விச்சு எல்லாரையும் சவுத் ஆப்பிரிக்கால அப்படியே நெருப்பு வச்சு எரிச்சிட்டாங்க. அப்படி அந்த விச்சை எரிக்கும் போதே அவங்க போட்ட மந்திரம் அழிஞ்சு அந்த டோக்கலோசே இறந்துருச்சு. இருந்தாலும் இப்போ உள்ள மக்கள்லாம் டோக்கலோசேன்னு எதை சொல்றாங்க? இந்த டோக்கலோசே மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய கிரியேச்சர்ஸ் வந்து மக்களை ஹார்ன் பண்ணிட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த கதை இதோட இங்கே முடியுது. லைட்ஸ் ஆஃப்.